Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. India Post Payment Bank mobile applicationல உள்ள sweep in, sweep out facility பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணல அப்படினா உடனே subscribe பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன்ல உள்ள ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டுக்கோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்ல இருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோ எப்ப வேணாலும் நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதற்காக உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கவுண்டோட கண்டிப்பா லிங்க் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு பேங்கையும் ஆன்லைன்ல நம்மளால லிங்க் பண்ண முடியாது. கண்டிப்பா போஸ்ட் ஆஃபீஸினுடைய பிரான்ச்சை விசிட் பண்ணியோ இல்ல IPPB சென்டரை கான்டாக்ட் பண்ணியோ தான் லிங்க் பண்ண முடியும். இந்த ரெண்டு பேங்கையும் லிங்க் பண்றதுக்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி லிங்க் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அக்கௌண்ட்ல உள்ள பேலன்ஸை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன் வழியா நீங்க ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஸ்வீப் அவுட் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல உள்ள பேலன்ஸை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுவே ஸ்வீப் இன் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்ல உள்ள பேலன்ஸை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல 2 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. 2 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்வீப் அவுட் முறையில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல உள்ள பேலன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதற்காக எந்த ஒரு சார்ஜஸும் அடிஷ்னலாக கட் பண்ண மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்ல நீங்க எவ்வளோ பேலன்ஸ்னாலும் மெயின்டைன் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா நீங்க எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் IFSC கோடு இல்லாத காரணத்தினால டைரக்டா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுவே ஸ்வீப் இன் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு நீங்க எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து அதர் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 24/7 எப்போ வேணாலும் நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே முறையில் அதர் பேங்க்ல இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டுக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதர் பேங்க்ல இருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதற்கப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஸ்வீப் அவுட் முறையில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கவுண்ட்டுக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீப் சர்வீசஸ்க்கான டைமிங்கை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்வீப் சர்வீசஸ் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் அல்லது ஸ்வீப் இன் அக்கௌண்ட்டில் ஃபண்ட் அவைலபிளாக இருக்கிற வரைக்கும் இந்த சர்வீசஸை பயன்படுத்திக்கலாம். எப்போல்லாம் இந்த ஸ்வீப் சர்வீசஸை பயன்படுத்த முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தினுடைய எல்லா சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் RTGS ஹாலிடேலையும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமையும் இந்த ஸ்வீப் சர்வீசஸை பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட் ஃபெசிலிட்டினா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த அப்ளிகேஷனுக்கான எம்பினை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்தியா போஸ்ட் மொபைல் பேங்கிங்கினுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் டாப்பில் உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்கான பேலன்ஸ் அக்கௌண்ட் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இதில் வியூ ஸ்டேட்மெண்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டையும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 சேவிங் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சேவிங் அக்கௌண்ட் இது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கான சேவிங் அக்கௌண்ட். அதற்கான பிரான்ச் நேம் IFSC கோடை கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே POSB இது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க். இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டினுடைய பேலன்ஸை இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவே இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கினுடைய பேலன்ஸை வியூ பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேங்கினுடைய பேலன்ஸையும் ஒரே அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் எப்போ வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு பேங்கையும் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் இதில் டிஸ்பிளே ஆகுமே தவிர லிங்க் பண்ணலை அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மட்டும்தான் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4வது ஆப்ஷன் 5வது ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க POSB ஸ்வைப் இன், POSB ஸ்வைப் அவுட். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான POSB ஸ்வைப் இன்னுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் அக்கௌண்ட்டில் DOP அக்கௌண்ட், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸினுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட்.
அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதற்கு கீழே சென்டிங் டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட், அந்த சேவிங் அக்கௌண்ட்டினுடைய நம்பரையும் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். நான் இதில் 10 ரூபாய் என்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் ஆப்ஷனல் தான், நீங்கள் என்டர் பண்ணுறதா இருந்தால் என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சென்டிங் அமௌண்ட் ஃப்ரம் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் டு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட். ரிமார்க்கில் நீங்கள் என்ன ரிமார்க் எழுதுனீங்களோ அந்த ரிமார்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதில் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ், டிரான்சாக்ஷன் சக்ஸஸ். நீங்கள் எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சென்ட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட். சென்ட் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டினுடைய நேமை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதில் கோ டு ஹோம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அகைன் சென்ட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த POSB ஸ்வைப்பின் ஆப்ஷனை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து POSB ஸ்வைப் அவுட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த POSB ஸ்வைப் அவுட் ஆப்ஷனை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் ஃப்ரம்ல இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய நம்பர், அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சென்டிங் டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ்னுடைய சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேங்க்கில் உள்ள பேலன்ஸையும் வியூ பேலன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். அகைன் நான் இதில் 10 rupees என்டர் பண்ணுறேன். ரிமார்க் காலம் ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் என்டர் பண்ணலாம், அதர்வைஸ் தேவையில்லை. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அகைன் டிஸ்பிளே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஃப்ரம் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் அக்கௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், டு அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட். ரிமார்க்ஸில் நீங்கள் என்ன என்டர் பண்ணீங்களோ அந்த வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டேட் அண்ட் டைம், அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட், சென்ட் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட், அதற்கான ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எப்போ வேணாலும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் கோ டு ஹோம் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து அதர் பேங்க்கு எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அகைன் இதில் சென்ட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் UPI இந்த ரெண்டு ஆப்ஷனை பயன்படுத்தி எந்த ஒரு பேங்க்கும் எப்போ வேணாலும் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. யாருடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பெனிஃபிஷியரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேனேஜ் பெனிஃபிஷியரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் ஆட் நியூ பெனிஃபிஷியரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் இந்த IPPB அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் இதில் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த அக்கௌண்ட்டில் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃப்ரம் IPPB சேவிங் அக்கௌண்ட் டு எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட். அடுத்து அமௌண்ட் காலமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணுங்கள். இதில் ரிமார்க் காலம் ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் ரிமார்க் என்டர் பண்ணி தான் ஆகணும். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் டைப் இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இமீடியட் பேமெண்ட், ரெண்டாவதா ஸ்டாண்டர்ட் டைப் NEFT. இதில் இமீடியட் பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். சென்டிங் அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை என்டர் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ஃப்ரம் அக்கௌண்ட் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் சேவிங் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அந்த பேலன்ஸையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சென்டிங் டு எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து ரிமார்க் காலமில் நீங்கள் என்ன வேர்டிங்ஸ் என்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயிலும் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல். எந்த டேட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த டேட் அண்ட் டைம், எவ்வளோ அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட், எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டினுடைய நிக் நேம், கூடவே ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து அதர் பேங்க்கு நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் கோ டு ஹோம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அகைன் சென்ட் மணி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் யூபிஐ ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் யூசிங் யூபிஐ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கான்டாக்ட், பீம் யூபிஐ ஐடி, அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோட். மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கான்டாக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பீம் யூபிஐ ஐடி, ஒரு நபருடைய பீம் யூபிஐ ஐடி பயன்படுத்தி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனான அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி கோடை செலக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள அமௌண்ட்டை இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து எந்த ஒரு பேங்க்கும் டைரெக்டாக நீங்கள் 24/7 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.